நீங்கள் 40ல் வெற்றி பெற்றாலும் 400ல் வெற்றி பெற்றாலும் உங்களுக்கான மரியாதை அவ்வளோதாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த காணொலியை நம்ம பார்க்குறோம். இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, டே எங்கடா இங்கேருந்து கணத்தை காணுன்ற மாதிரி திருமாவளவன் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு கை கொடுக்கும்போது கை கொடுத்து தூக்கி போய் ஓர நிப்பாட்டுறாரு. திரும்பி பார்த்தா திருமாவளவன் இந்த இடத்துல அவர் ஆளை காணும். டேய் அப்போ சொல்ல தோணுது, டேய் இங்கடா இங்கிருந்து திருமாவளவன் ஆளை காணும் அப்படின்ற பேசுகிற அளவுக்கு நம்ம இருக்கோம். ஏன் சொல்ல வரேன்னா, இவரெல்லாம் சேர்ந்து தான் இந்திய கூட்டணி பயணம் பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் 40 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. மக்கள் என்ன தான் இவர்களுக்கு கொடுத்தாலையோ இவர்களுக்கு கொடுக்குற மரியாதை நீங்கள் பார்க்கும்பொழுது இவர்களை வெற்றி பெறாமலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த காணொலி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மக்கள் எப்போ உண்மையான விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அப்பொழுதுதான் அந்த மக்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், இந்த கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்பதற்கு சிறந்த உதாரணம் தான் இந்த காணொலி. இதை பார்க்கும்போது நெட்டிசன்கள் பயங்கரமாக வயிறுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பழைய வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உடன்பிறப்புகள் உருட்டுவாங்க. பட் இதுதான் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன் சொல்ல வரேன்னா, தங்களுக்கான கட்சி தன்னுடைய கூட்டணி கட்சியை தனக்கு மரியாதை தரல, அந்த இடத்துல திருமாவளவன் இருக்கிறான்னா யோசிச்சு பாருங்கள். இதுவே மற்ற கட்சிகள் செய்திருந்தால் ஒதுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இதெல்லாம் சொல்ல முடியாத காரணம் அவர் வைக்கிற ஏரியா அந்த மாதிரி. இதே ஒரு வேங்க வயலை மலத்தாக வந்தாங்க. இந்த இடத்துல திருமாவளவன் சகிது கொண்டு அங்கேருந்து கூட இருந்தார். இதே வேற கட்சியில் செய்திருந்தால் சாதியவாதம், சாதிய வன்மம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுதாங்க இவங்களோட அஜெண்டா. ஆக மொத்தத்தில் இவர்கள் சாதிய ஒழிப்புதலை, மதத்தை ஒழிப்புதலை அப்படி ஒழிக்க என்று நினைத்தால் தமிழர்களையும் தமிழர்கள் ஆளக்கூடாது என்கிற எண்ணத்தையும் ஒழிப்பாங்க தவிர இவர்களும் ஆள மாட்டார்கள், மற்றவர்களும் ஆள விட மாட்டார்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாய் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த நாய் பற்றி தேங்காய் கிடச்சுன்னா அந்த தேங்காயை அதுவும் தின்னாது, அடுத்தவங்களும் தின்ன விடாது, அது உருட்டிக்கிட்டே போகும். அதே மாதிரி தான் தமிழகத்தில் விசிக ஒரு வாக்கு வங்கியாக இருந்தாலும் அதுவும் ஆளாது, மற்ற தமிழ் சாதிகளையும் ஆள விடாமல் எங்கே போகணும், திராவிடத்துக்கு போய் நிற்கும். திராவிடம் தான் ஆளணும். அதாவது பாகுபலி படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டப்பா வந்து அந்த பாகுபலியுடைய காலத்துக்கு தான் தலைமையில் வச்சுக்கிட்டு பாகுபலி அப்படின்னு அவர் கத்துவார். அந்த மாதிரி தான் என்னதான் திராவிடம் சாதி, அதாவது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களை வஞ்சிச்சாலும் அவருடைய காலை தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு தெலுங்கரே நீங்கள் தான் ஆள வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை பண்ணுவார். அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மக்கள் குறிப்பாக தமிழ் சாதிகள் யோசிக்க வேண்டும். நீங்கள் என்னதான் உங்களை யார் காப்பாற்றுவார்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் தான் உங்களுக்கு மெல்ல மெல்ல விச வச்சு கொள்ளுவாங்க. அவங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அடுத்த 1ஆம் தேதி முதல் மின்சார உயர்வு, கட்டண உயர்வு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் இன்னும் இந்த 2.5 வருஷத்தில் எவ்வளோ அவஸ்தைப்படுமோ அவ்வளோ அவஸ்தைப்படுங்க. அடுத்தாவது வாக்கை வந்து யாருக்கும் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசித்து செலுத்துங்க. நன்றி, வணக்கம்.